லக்ஷ்மி தேவி, பிருகு முனிவரின் மகளாக பிறப்பெடுத்துள்ளார். மகாவிஷ்ணுவை விட்டு லக்ஷ்மி தேவி பிரிந்து சென்றார். அதைவிட பெரிய ஆச்சரியம், பிச்சை எடுப்பீர்கள் என்று பிருகு முனிவருக்கு சாபம் விட்ட லக்ஷ்மியே அவருக்கு மகளாக பிறந்திருப்பதுதான். சுவாமி, இப்படி கூட நடக்குமா? உன் கேள்விகளே என் கேள்விகளும். அதற்கான விடை இந்த லீலையை உருவாக்கிய அந்த மகாலட்சுமிக்கு மட்டுமே தெரியும் தேவி. யமராஜா, என் லக்ஷ்மி தேவி முரண்பாடாக எப்படி பிருகு முனிவருக்கு மகளாக பிறந்தாள்? இது எப்படி சாத்தியம்? நான் சொல்வது உண்மை. உங்கள் மேல் உள்ள கோபத்தால் தன் உடலை விட்டு பிரிந்து பிருகு முனிவருக்கு மகளாக புது பொழிவுடன் பிறப்பெடுத்தார். அது ஏன், என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள தாங்கள் பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். நாராயண நாராயண, எத்தனையோ நாட்களுக்கு பின் உங்களின் மகிழ்ச்சியான முக தரிசனம் கிடைத்தது. உங்களை பார்த்தது போல் என் தாய் லக்ஷ்மி தேவியின் தரிசனம் வெகு விரைவில் எனக்கு கிடைக்க வேண்டும். நாம் தாமதிக்க வேண்டாம் பிரபு. சீக்கிரம் பிருகு முனிவர் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். வாருங்கள் பிரபு, வாருங்கள். சுவாமி, எங்கே என் மகள் நியதி? ஆசிரமத்தை விட்டு வெகு தூரம் போக கூடாது என்று நான் சொன்னதை மறந்து விட்டாயா? இல்லை சுவாமி, தாங்கள் சொன்னதை நான் மறக்கவில்லை. நான் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் நியதி இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று. இப்போது நியதி ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றிருக்கிறாள் என்று என் உள் உணர்வு சொல்கிறது. சுவாமி, அவள் ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்ற விஷயம் எனக்கு தெரியாது. பணிப்பெண்களே, எங்கே என் மகள் நியதி? அவர்கள் நந்தவனத்தில் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் உங்களை பணிப்பெண்களாக வைத்திருப்பது நினைப்பதற்காக அல்ல, என் மகளை பத்திரமாக பாதுகாப்பதற்கு. நன்றாக இருக்கிறது நீங்கள் வேலை செய்யும் லட்சணம். அவள் ஆசிரமத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாள். ஆனால் நீங்கள் நந்தவனத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை அம்மா, எங்களுக்கு தெரியாது. தெரியாது என்று சொல்வது பதிலா? ஓடி போங்கள். யாரும் என் கண்ணெதிரில் நிற்கக்கூடாது. போங்கள். அப்பா, அப்பா, அப்பா.
கொடுமையை பாருங்கள். பெரும் காயம் பட்டதால் இந்த புறா இறந்து விட்டது. நம்பி வந்திருக்கிறேன். உங்கள் சக்தியால் இதை காப்பாற்றுங்கள் தந்தையே. எத்தனை இரக்கமான மனம் உனக்கு! உன்னை பார்க்கும்போது என் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது தெரியுமா? சரி, இப்போது மகிழ்ச்சியா மகளே? உன்னுடைய அழகான புறா இப்போது ஆரோக்கியமான புறாவாகவும் மாறிவிட்டது. பார் மகளே. நன்றி தந்தையே. பிரபு, பிரபு, அங்கே பாருங்கள், பாருங்கள் பிரபு. எங்கே நாரதரே? பிரபு, அங்கே பாருங்கள், தேவி இருக்கிறார்கள். எங்கே நாரதரே? பிரபு, அங்கே பாருங்கள். அவர்களின் முக தரிசனம் கிடைக்கவில்லையே பிரபு. அது என் தாய் லக்ஷ்மி தேவிதான் என்று எப்படி சொல்வது? நான் அவர்கள்தான் என்று நினைத்தேன். நாரத முனிவரே, இது நிஜம். இப்போது நான் சொல்கிறேன். பிரபு, அவளே என் தேவி. ஆம், அவள்தான் என் லக்ஷ்மி தேவி. இது என்ன அநியாயம் சுவாமி? நம் மகள் ஆசிரமத்தை விட்டு வெளியே போகக்கூடாது என்பது உங்களுடைய கட்டுப்பாடு. இன்று அவள் சொல்லாமல் நமக்கே தெரியாமல் ஆசிரமத்தை விட்டு சென்றதற்கு எங்கள் மேல் கோப நெருப்பை வாரி கொட்டினீர்கள். அவள் வந்த பிறகு அவள் மேல் கோபப்படாமல் கொஞ்சம் பேசுகிறீர்களே, இது சரியா? முறையா? உனக்கு தெரியாதா கியாதி? அவள் எனக்கு மகளாக வந்த பின் நான் என் கோபத்தையே மறந்து விட்டேனே. அவள் தவறை செய்தாலும் அது எனக்கு சரியாகவே தோன்றுகிறது. என் கோபம் அவளிடத்தில் தோற்று போகிறது. மகளுக்காக மாறியது நன்றாக தெரியும் சுவாமி. தெரிந்தே கேள்வியை கேட்கலாமா? அவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பதே என் பயம். நம் மகன் சுக்கராச்சாரியார் அரக்கர்களின் குருவாக இருப்பதால் எல்லா கடவுள்களும் நமக்கு எதிரியாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக அந்த மகா விஷ்ணு நமக்கு பரம எதிரி. லக்ஷ்மி விஷ்ணுவை விட்டு பிரிந்து சென்றதற்கு நான் தான் காரணம் என்று என் மேல் கோபமாக இருக்கும் மகாவிஷ்ணுவின் பார்வை நம் ஆசிரமத்தின் மீதேதான் இருக்கிறது. நியதியை ஒரு நல்லவன் கையில் பிடித்து தரும் வரையில் என் மனம் நிம்மதி அடையாது. ஒருவேளை என் சந்தேகப்படி அந்த மகாவிஷ்ணுவால் என் மகளுக்கு கெடுதல் வந்தால் என் கோபத்தை யாராலும் அடக்கவே முடியாது. அந்த கோபத்தின் முடிவில் பிரம்மன் உருவாக்கிய இந்த படைப்பின் உயிர்கள் மொத்தத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். என் மகளை நான் கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றுகிறேன். அது என் கடமை. அதற்கு ஏதாவது பங்கம் வந்தால் இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசிகளும் உயிருடன் இருக்காது.
கேட்டீர்களா பிரபு? இதுவரை தேவி இருக்கும் இடம் தெரியாமல் தவித்தோம், தத்தளித்தோம். இப்பொழுது இடம் தெரிந்து விட்டது. ஆனால் நேரில் சென்று பார்க்க முடியவில்லை. அதே ஆதங்கத்தில்தான் நானும் இருக்கிறேன். இதில் புரியாத புதிர் என்னவென்றால், லக்ஷ்மி எதிரியான பிருகுவின் மகளாக ஏன் பிறந்தாள்? அப்படி என்ன அவசியம்? பிருகுவின் மகளாக பிறப்பதற்கு லக்ஷ்மி ஏன் ஏற்றுக்கொண்டாள் என்று என் அறிவிற்கு எட்டாத விஷயமாக இருக்கின்றது. என் இதயத்தின் ராணிக்கு என் மீது கோபம். அதனால் என்னை விட்டு பிரிந்து போனாள். அது நியாயம். ஆனால் அவள் கோபத்திற்கு யார் காரணமோ அந்த பிருகு முனிவருக்கே மகளாக பிறந்ததைத்தான் என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. பொறுமையாக நிதானமாக யோசித்தால் இந்த குழப்பத்திற்கு விடை தெரியும். பிரபு, நேராக தேவியை பார்த்து நிலைமையை கேட்டால் காரணம் புரியும். அது அவ்வளவு சுலபமான காரியமில்லை நாரதரே. உங்கள் குழப்பம் விலக வேண்டும், உருவான கேள்விகளுக்கு விடை வேண்டும் என்றால் வேறு வழி இல்லவே இல்லை. நீங்கள்தான் லக்ஷ்மி தேவியை சந்தித்தே ஆக வேண்டும். நாரதரே, இப்போது நான் பிருகுவின் ஆசிரமத்திற்கு செல்வது நானே ஆபத்தை உருவாக்குவதைப் போல் ஆகிவிடும். நாரதரே, எனக்கென்னவோ பிருகுவின் ஆசிரமத்திற்கு நீங்கள் செல்வது சரி என்று தோன்றுகிறது. தைரியமாக ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். என் பொருட்டு தேவியை சந்தியுங்கள். என்னை சந்திக்குமாறு சொல்லுங்கள். அவள் என்னை பார்த்து விட்டால் எல்லாம் புரிந்துவிடும். ஆகட்டும் பிரபு, என் பயணம் மூலம் தேவி உங்களோடு இணைவார் என்றால் இப்பொழுதே நான் புறப்படுகிறேன். நாராயண நாராயண. நாரத முனிவரே, பிருகு முனிவருக்கு என் வணக்கம். நான் வந்ததால் உங்கள் தவத்திற்கு எந்த தடங்களும் இல்லையே. நாரத முனிவர் காரணம் இல்லாமல் எந்த இடத்திற்கும் வரமாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். தாங்கள் இங்கே வந்ததற்கு என்ன காரணம்? தாங்கள் வராமல் இருப்பதே நல்லது. நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் வருகை உறுத்தலை உருவாக்குகிறது என்கிறேன். நாராயணா நாராயணா, என்னால் உங்களுடைய ஆசிரமத்திற்கு கெடுதல் ஏற்பட்டு இருந்தால் என்னை மன்னிக்கவும். இப்பொழுது நான் இங்கு வந்தது நன்மைக்கே. நீங்கள் வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் என் வார்த்தை ஒன்றேதான். உங்கள் வருகை என் ஆசிரமத்திற்கு நல்லதல்ல. என் மனைவிக்கும் பிடிக்கவில்லை. நீங்கள் திரும்பி செல்லலாம். நாராயணா நாராயணா, அப்படி சொல்லாதீர்கள் முனிவரே. என்னால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வருத்தம் உருவாகி இருந்தால் உங்கள் இருவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். என்னை தடுக்காதீர்கள்.
நாராயண நாராயண நாராயண. வெல்லுங்கள் நாரதரே. நான் போ என்று சொன்ன போதும் உள்ளே வர முயல்வது அதிக பிரசங்கித்தனம். இதே நான் பழைய பிருகுவாக இருந்திருந்தால் என் நேரம் என் சாபத்தை வாங்கியிருப்பீர்கள். என் மகள் பிறந்ததால் என் கோபம் குறைந்து நான் நிதானமாக இருக்கிறேன். நேரம் நன்றாக இருக்கும் போதே தப்பித்து போய்விடுங்கள். அதுதான் உங்களுக்கும் நன்மை. பாருங்கள் பாருங்கள், கோபத்தை குறைத்துக் கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டே கோபப்படுகிறீர்கள். மகள் என்றதும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உங்கள் மகளை பார்த்து பல காலம் ஆகிவிட்டது. மகளை பார்த்துவிட்டு உங்கள் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்கிறேன். நாரத முனிவரே, முனிவரின் மனைவிக்கு வணக்கங்கள். நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். எங்கள் சுவாமி உங்களை இங்கிருந்து மீண்டும் போகச் சொன்ன பின்பும் அதை காதில் வாங்காமல் நீங்கள் என்னவோ பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். இவருடைய கோபம் உங்களுக்கு தெரியாதா? இவருடைய கோபத்தை சோதிக்காமல் உடனே இங்கிருந்து கிளம்புங்கள். திரும்பி செல்கிறேன். கணவன் மனைவியாக உங்களை பார்த்த என் கண்களால் உங்கள் அன்பு மகளையும் பார்த்து விட்டால் புண்ணியம் கிடைக்கும். ஏனென்றால் உங்கள் மகள் அழகான சாந்த சொரூபி ஆயிற்றே. நாரதரே, வார்த்தை ஜாலம் வேண்டாம் நாரதரே. வர அனுமதி இல்லை என்று சொன்ன பிறகும் நிற்பதும், என் மகளை பார்ப்பேன் என்று சொல்வதும் என் சாபத்தை எதிர்பார்க்கும் செயல். நாராயணா நாராயணா. போன காரியம் என்னவாயிற்று நாரதரே? என் தேவியை பார்த்தீர்களா? பேசினீர்களா? நான் போ என்று சொன்ன போதும் உள்ளே வர முயல்வது அதிக பிரசங்கித்தனம். உங்களை இங்கிருந்து மீண்டும் போகச் சொன்ன பின்பும் அதை காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். இவருடைய கோபம் உங்களுக்கு தெரியாதா? இவருடைய கோபத்தை சோதிக்காமல் உடனே இங்கிருந்து கிளம்புங்கள். ஓ, போன காரியம் பலன் தரவில்லையா? என் முயற்சி எல்லாம் தோற்றுவிட்டன பிரபு. தேவியின் நிழலை கூட பார்க்க முடியவில்லை. பிருகுமுனிவர் உள்ளவரை தேவியை ஆசிரமத்தில் சந்திக்கவே முடியாது. பார்க்க வேண்டும் என்றால் ஆசிரமத்திற்கு வெளியில் பார்த்தால்தான் உண்டு பிரபு. தேவி எப்போது வெளியே வருவாள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? என் தேவி இருக்கும் இடம் தெரியாமல் நான் பல காலமாக காத்திருந்து விட்டேன். இருக்கும் இடம் தெரிந்த பின்பும் என்னால் பார்க்காமல் இருக்க முடியாது. நானே ஆசிரமத்திற்கு சென்று என் தேவியை சந்திக்கிறேன். வேண்டாம் பிரபு, வேண்டாம். அவசர முடிவு ஆபத்தையே கொண்டு வரும். ஆசிரமத்தை சுற்றி 4 பக்கமும் காவல் இருக்கிறது. நீங்கள் அங்கு போவது நல்லதல்ல. விளைவு விபரீதமாகும். இந்த வழி சரி வருமா என்று சொல்லுங்கள். வழியை சொல்லுங்கள் பிரபு. இரவு நேரத்தில் காவலுக்கு இருப்பவர்கள் உறங்கும் போது என் தேவியை பார்த்து பேச முடியும் அல்லவா? நாராயணா நாராயணா, அது சரிதான் என்று தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த முயற்சி நல்லபடியாக நடக்கும். பிரபு, இருட்டும் வரை காத்திருப்போம்.